ஹல்லேலூயா. கர்த்தர் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் உங்கள் மத்தியில் சாட்சியாக வைத்திருக்கிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். நான் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம லென்த் டேஸில் ஃபுல்லாக இங்கே ஜெபித்தோம். ஒவ்வொரு நாளும் எல்லா சகோதரிகளும் வந்து அவங்க என்ன வேலையில் இருந்தாலும் வந்து ஜெபித்தாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த வார்த்தை எரேமியா 40:4, வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன், அந்த வார்த்தையை கொடுத்தாரு. ஆனாலும் உங்களுக்கு துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் வரும், ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை பத்திரமாய் பார்த்துக்கொள்வார், அந்த வசனம் சொன்னார். ஆனால் ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு வாக்கு தத்துவம் நெகட்டிவாக இருக்கும்போதும் சரி, எது இருந்தாலும் முதல்ல வந்து எங்கள் ஃபேமிலியில் அது ஒரு அஃபெக்ட் பண்ணிட்டு போகும். நான் நிறைய வாட்டி நான் உணர்ந்திருக்கேன். நான் அப்பா கொடுக்குற வாக்கு தத்துவத்துலேயும் பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆண்டவர் எங்களை ஆனாலும் அவரை எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை செய்வார் என்று சொன்னார். இந்த வாரம் ஒரு 2 மாதமாக ஒரு அம்மா வந்து ரொம்ப முடியாமல் இருந்தாங்க, பாஸ்டர் அம்மா. அதுவும் இந்த குறிப்பாக இந்த போன வாரம்லாம் அவங்களுடைய ஆனிவர்சரி டே. அப்போ வந்து அவங்க சாப்பாடு ஆகாரம் சுத்தமாக எடுக்க முடியலை. அப்போ இந்த திங்கக்கிழமை அவங்க நார்மலாக இருந்தாங்க. ஏப்ரல் 11 வந்து அவங்களுடைய ஆனிவர்சரி டே. அவங்க சுத்தமாக சாப்பிடல எதுவுமே. நாங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டைமும் ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட வச்சோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பலவீனம் வந்து எனக்கு உடம்பு முடியலம்மா அப்படின்னாங்க. படுத்துனே இருந்தாங்க, சாப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் படுப்பாங்க, அப்படியே தான் இருந்தாங்க. நானாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து ப்ரேயருக்கு போங்கம்மா அப்படின்னு தான் நான் சொல்லி அவங்கள அனுப்புவேன் நான். ஏன்னா வீட்டிலே இருந்தால் ஒரு மாதிரி அவங்க மைண்ட் வந்து இதுவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைம் வந்து சரி ப்ரேயர் இருக்கும்போது நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போது இந்த மண்டே வந்து டியூஸ்டே வந்து அந்த தமிழ் நியூ இயர் எல்லாம் முடிஞ்சிட்டு உஷாக்கா வீட்டில் தான் அவங்க கடைசி ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ அவங்க சாப்பாடு வந்து இவ்வளோ தான், ஒரு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதிலே வந்து பாதி தான் சாப்பிட்டாங்களாம். அப்போது அன்றைக்கி நைட் வந்து எனக்கு ஒரு மாதிரி பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க. அப்போது நைட் நான் அவங்களுக்கு டிஃபன் ஒரு 8 o'clock 8:30 நான் கொடுத்துட்டு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் நான் போனேன். ஏன்னா போன வாரம் வந்து அவங்களுக்கு வந்து கால் நல்லா வீங்கி இருந்தது. அப்பாவோட சிம்டம்ஸ் அப்படியே வந்து பாஸ்டர் அப்பாவோட சிம்டம்ஸ் அப்படியே அம்மாவுக்கு இருந்தது. ஸோ நானும் என் கணவர் ரொம்ப பயந்து நாங்கள் உடனே வந்து எங்களோட கார்டியாலஜி டாக்டர்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போனோம். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நல்லா நீர் கோத்துருக்கு, இது அப்படியே வந்து லங்ஸில் அஃபெக்ட் ஆகும், அதனால் வந்து உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னொன்று சரி ஓகே நீங்கள் எக்கோவும் எடுத்துருங்க, ஏன்னா ஹார்ட்டில் எதனா இருக்கும். ஆனால் அவங்க எக்கோ எடுத்தாங்க, எந்த ப்ராப்ளமும் வரலை, ஃபுல்லாக ஹார்ட் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி டேப்லெட் மட்டும் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் டேப்லெட் அப்படின்னாங்க. இந்த 1 week ஆனால் அவங்க சரியாக சாப்பிடல. நான் ஃபோர்ஸ் பண்ணி ஏன்னா டேப்லெட் சாப்பிட்ணுமே நான் கொடுத்தேன் நான். அப்போது டியூஸ்டே நைட்டு அவங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டு ஒரு 10:30க்கு நான் அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு நான் ஒரு 11 o'clock தான் நான் படுக்க போனேன். ஒரு 1 o'clock எனக்கு 1:15 அப்படி எனக்கு ஒரு கால் வந்தது. அப்போ பார்த்தா அம்மா கால் பண்ணாங்க, ஷோம்னா எனக்கு ரொம்ப முடியலம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அவங்களோட வார்த்தை வந்து அந்த தெளிவு இல்லை, வார்த்தை எல்லாமே ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நான் உடனே போகும்போது பார்த்தா ஃபுல்லாக அப்படியே வேர்த்து அப்படியே ஸ்வெட்டிங் அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்காங்க, மூச்சு விட முடியல, அப்படியே சாய்ஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்புறம் நான் என்னோடய கணவர்கிட்ட இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப முடியல, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ கூட சரி ஓகே நம்ம சிஎஸ்சில் போனால் அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். இல்லை அப்புறம் என் கணவர் சொன்னார், இல்லை நம்ம ட்ரிபிள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் உடனே சின்ன பாஸ்டர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பேச முடியல, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒரு கிருபை என்ன செஞ்சார்னா, அந்த இடத்துலையுமே அவங்க நடந்து படிக்கட்டில் வரைக்கும் ரேவதி வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார அளவுக்கு அந்த நிமிஷத்துக்கு ஒரு பலனை கொடுத்தாரு. அந்த உடனே நாங்கள் காரில் போனோடனே நான் இப்போ சின்ன பாஸ்டர் அம்மா மட்டும்தான். அம்மா கார்லேயே ஒரு மாதிரி சாஞ்சிட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயம் எங்கள் ஃபேமிலி ஆளுங்களுக்கே தெரியாது, ஒரு மாதிரி சாஞ்சிட்டாங்க. அவரும் சின்ன பாஸ்டரும் நானும் அம்மா எழுந்துருங்க பேசுங்கன்றோம். இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா. அப்புறம் அப்படியே அந்த பேச்சு குறைஞ்சிருச்சு சுத்தமாக. அப்போ நாங்கள் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு நாங்கள் போகிறோம். உடனே வந்து அவங்க வீல் சேரில் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா நடந்து வீல் சேரில் போனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஓகே வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனோடனே நான் என்னோடய சிஸ்டர்-இன்-லா ஷாலினிக்கு உடனே நான் கால் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் எந்த டீட்டெயில் எனக்கு சொல்ல, ஏன்னா எனக்கே அந்த டைமில் எந்த டீட்டெயில் தெரியல. சரி உள்ளே போனாங்க. உடனே அவங்க இசிஜி வச்ச உடனே டாக்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு ஹார்ட் பிளாக் சின்னதாக இருக்குமா, மைல்டு அட்டாக்குன்னு இப்படி தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. மைல்டு அட்டாக்கு, வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் தான், உடனே அவங்க கண்டிஷன் மாறிடுச்சு. அவங்க வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்க,
அதனால் வந்து ஆன்ஜியோ இப்போ வேண்டாம், அரெஸ்ட் ஆகிட்டாங்க, ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி நான் வந்து நான் ரொம்ப ஜெபிச்சேன், ஆண்டவரே அவங்களுக்கு கொஞ்ச நாள் எங்களோட இன்னும் இருக்கணும், இந்த ஊழியத்திற்கு அவங்க தேவை, எங்கள் குடும்பத்திற்கு தேவை, எங்கள் சபை மக்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நானும் சிஸ்டர் ஷாலினியும் வந்து அந்த இடத்துல உண்மையாக நாங்கள் ஜெபித்தோம். வெளியே வந்து எனக்கு ஒரு அந்த நிமிஷத்தில் என் கணவர் எல்லா வாலிப பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நிக்சன், முகேஷ், மகேஷ், அகஸ்டின், ஜெசிந்த் எல்லா பிள்ளைங்களும் அந்த டைமில் எல்லோரும் அந்த நைட் ஃபுல்லாக ஓடி வந்து எங்களோட அந்த இடத்துல ஃபுல்லாக காலையில் வரைக்கும் பிள்ளைங்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் என்ன ஈசா கண்ணன் அவரும். ஆனால் என்ன விஷயம் நடக்குது அவங்க யாருக்கும் தெரியாது, பாஸ்டர் உள்பட, ஏன்னா அவருமே அலோடு இல்லை. நானும் சிஸ்டர் ஷாலினி மட்டும்தான் உள்ளே இருக்கிறோம், யாருக்கும் என்ன எதுவுமே தெரியாது. அப்புறம் டாக்டர் திருப்பி வந்து சொன்னார், அவங்களுக்கு 3 அரெஸ்ட் ஆகிடுச்சு, அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலில் இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஒரு 50% நாங்கள் பண்ணுறோம், 50% நீங்கள் ப்ரேயர் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் எதுவும் சொல்லலை. நான் அப்போ தான் சொன்னேன், இப்போ தான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பெரிய இழப்பை இழந்தோம், நீங்கள் எப்படின்னா உங்களோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னால், நான் என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன், ஆனால் அவங்க அந்த வாயில் நீங்கள் ஜெபிங்க, மீதி 50% உங்கள் கடவுள்களை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார். அப்போ எல்லாம் அவங்க இன்னொன்று ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, நாங்கள் கரெக்டாக போய் அட்மிட் பண்ணுற டைம் வந்து ஹார்ட் ஸ்டாப் ஆகிற டைம், அந்த டைமில் தான் நீங்கள் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தீங்க. இன்னும் நீங்கள் ஒரு 5 நம்ம சினிமாவில் நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம், இன்னும் 10 நிமிஷம் நீங்கள் லேட்டாக வந்திருந்தால் ஆனால் அது உண்மையாக நான் அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். அவங்க சொன்னது இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்துருக்கே முடியாது அப்படின்ற நிலைமை தான் சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு அரை மணி நேரத்தில் 3 அரெஸ்ட் ஆகிடுச்சு. 3 அரெஸ்ட் ஆகிட்டு அவங்களால ஒன்றுமே முடியலை. உடனே அவங்களுக்கு இன்டுபேட் பண்ணிட்டாங்க. ஹார்ட் ஸ்டாப் ஆனதுனால அவங்களுக்கு டெம்பரரி ஒரு பேஸ் மேக்கர் வச்சாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பேஸ் மேக்கர் எதுனா ஹார்ட் வந்து துடிக்கிறதுக்காக வைக்கிற அந்த ஒரு பேஸ் மேக்கர் டெம்பரரியாக வச்சாங்க. உடனே அவங்களுக்கு இன்டுபேட் பண்ணாங்க. இன்டுபேட் பண்ணுறது வந்து அவங்களால சொந்த மூச்சு விட முடியாமல் வென்டிலேட்டர் மூலமாக மூச்சு விடுறது அந்த வென்டிலேட்டர். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு செட் பண்ணி, ஆனால் ஆண்டோட கிருபை அந்த இடத்துல இருந்தது என்னென்னா, எல்லா டாக்டர்ஸும் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த நர்சஸ் உள்பட அவ்வளோ துரிதமாக, அவ்வளோ சீக்கிரமாக, அவ்வளோ அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பீடாக ஒவ்வொரு வேலையும் செஞ்சாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் அவங்கள உடனே சர்ஜரிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சர்ஜரிக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஸ்டென்ட்டு தான் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒரே ஒரு ஸ்டென்ட்டு தான் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1.5 மணி நேரம். ஆன்ஜியோனா நார்மலாக 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். ஆனால் ஸ்டென்ட்டு வைக்கும்போது அது கொஞ்சம் நேரம், ஒரு 1 ஹவர் ஆகும். ஆனால் 1.5 மணி நேரம்க்கு அப்புறம் தான் வந்தாங்க. அப்புறம் என்னையும் சிஸ்டர் ஷாலினியும் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க காமிச்சாங்க அந்த வீடியோவில். அப்போ பார்த்தா ஒரு ஸ்டென்ட்டு வைக்கும்போது பிளட் ஃப்ளோ ஆகலை, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அவங்க 2 ஸ்டென்ட்டு திருப்பியும் வந்து அந்த பலூன் ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணாங்க. அது பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வீடியோவில் காமிச்சாங்க. அவங்க நடுவிலே வந்து சர்ஜரி பண்ணும்போது எழுந்துட்டுருக்காங்களாம். ஆனால் உடனே திருப்பியும் செடேஷன் கொடுத்துருக்காங்க. செடேஷன் கொடுத்து அவங்க திருப்பி அந்த சர்ஜரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எங்களை கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டென்ட்டு வச்சுருக்கணும், சர்ஜரி நல்லபடியாக முடியும். ஆனால் அது திருப்பி அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து அது ஒரு 2 நாளுக்கு அப்புறம். ஏன்னா சில பேருக்கு வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி ப்ராப்ளம் ஆகிடும். சில பேர் வந்து இப்போ அது காம்ப்ளிகேட் ஆகி அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி கூட போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ உடனே ஆனால் வந்து இவங்க நல்லா இருக்குமா, ஆனாலும் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் ப்ரொசீஜர் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அது மட்டும்தான் சொன்னாங்க. உடனே வந்து சிசியூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சிசியூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக அந்த டியூப்பில் தான் இருந்தாங்க, வென்டிலேட்டரில் தான் இருந்தாங்க. அந்த நாள் ஃபுல்லாக அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் நாளைக்கு ஈவினிங் எடுத்துருவேன், இல்லை நைட்டு நாங்கள் எடுத்துருவோம் அந்த டியூப்பை, அப்புறம் அவங்க சொந்த மூச்சில் முடியும் அப்படின்னாங்க. ஒரு 3-4 மணி அன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் எடுக்க போகிறோம் டியூப்பு, அவங்க மூச்சு நல்லா விட போகிறாங்க அப்படின்னா. அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. திடீர்னு அவங்க பிபி ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. ஒரு 90-40 அப்படி வந்தது. இன்னும் சில விஷயம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு தெரியாது. அவங்க கடைசி பிபி வந்து 70/10 70/10 தான் அவங்களோட லாஸ்ட்டு பிபி. அது இன்ன வரைக்கும் என் ஃபேமிலியில் யாருக்கும் தெரியாது. இப்போ தான் நான் சொல்கிறேன். அவங்க ஏன்னா என் கணவருக்கு ரொம்ப பயம், என்னை பார்க்கும்போதெல்லாம் தெரியும் அவருக்கு ஏதோ என்னோடய ஃபேஸ் மாறுதா இல்லையான்னு. வீட்டில் யாருக்கும் நான் சொல்லலை. இந்த பிபி நான் சொன்னதெல்லாம் 90-50 அப்படியே அதுவே ரொம்ப கம்மி தான். ஆனால் இது வந்து 70-10 அதுதான் அவங்களுக்கு வந்த கடைசி பிபி.
ஸோ அந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ அந்த அந்த ஹோல் ஐசியூமே வந்து ரொம்ப பிஸியாகிடுச்சு. அவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் நான் எதையும் வெளியில் சொல்லலை. ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் அந்த நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் ஆண்டவர் அவர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நம்புறீங்களோ இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் அவங்க பிள்ளைங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல நான் இருந்தது எப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா 70/10ன்னா எந்த மனுஷனும் உயிர் பிழைச்சது கிடையாது. அது சில பேருக்கு இங்கே தெரியும் அந்த பிபி அந்த எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் ரொம்ப பயந்தோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டார்னு அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் அந்த இடத்துல எனக்கு இருந்தது. அவங்க திரும்பி மீண்டு வருவாங்கன்னு எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. நான் இங்கே நிறைய பேர் கூட சில பேர் நினைப்பாங்க எங்களுக்கு ஏன் சொல்லலை அப்படின்னு. நான் என் ஃபேமிலிக்கிட்டே நான் சொன்னது என்னென்னா, இப்போ யாருக்கும் மெசேஜ் அனுப்பாதீங்க, எதுவும் சொல்ல, நம்ம நெகட்டிவாக எதுவும் கன்ஃபஸ் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு அந்த ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் நான் சொன்னது. சிஸ்டர் ரேவதி அவங்க உள்பட மர்ஃபிக்கிட்ட அவங்க சொன்னதுமே அதுதான், பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மெசேஜ் எதுவுமே அவங்களுக்கு இது ஆயிடுச்சு, அவங்க இப்படி ஆகிட்டாங்க, அந்த எந்த நெகட்டிவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துல நான் சொன்னேன். நான் அப்போ அந்த இடத்துல 70/10 இன்னொரு அற்புதம் அந்த இடத்துல என்னென்னா, அவங்களுக்கு அந்த பிபியால் ஒரு ப்ராப்ளம் கூட ஆகலை. அவங்க டாக்டர் சொன்னது அதுதான், அவங்களுக்கு பிபி இவ்வளோ டவுனாக இருக்குமா, ஆனால் அவங்களுக்கு அந்த அது எதுவுமே அவங்க உடம்புல டிஸ்டர்ப் ஆகலை, அவங்க நார்மலாக இருக்காங்க, கண்ணை முழிச்சுன்னு இருக்காங்க. அவங்க ஏன்னா பிபி அவங்களும் பார்த்துட்டாங்க. அந்த பிபி அவங்க அந்த நர்ஸ் கிட்ட கேட்டாங்க, என்னம்மா 70/10 தான் இருக்கா என் பிபின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இவ்வளோ பிபி இப்படி இருக்குது, இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்கா, அவங்க டேஞ்சரில் இன்னும் அவுட் ஆஃப் டேஞ்சர் ஆகலை, ஸோ நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு சொன்ன ஒவ்வொரு டைமும் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், அந்த ஒரு வார்த்தை அவங்க எனக்கு சொல்லினே இருந்தாங்க. அப்போது எனக்கு இன்னொன்று ஒரு காரியம் என்னென்னா, நம்ம சகோதரிகள் ஒரு நாளும் இந்த சபையில் அவங்க ஜெபத்தை நிறுத்தலை. ஒவ்வொரு நாளும் இந்த சபையில் அந்த ஜெபம் நடந்துனே இருந்தது. அந்த நம்ம லென்த் டேஸில் ஸ்டார்ட் பண்ண ப்ரேயர் அது என்ன அம்மாவுக்கு அது உணர்த்தினாரோ, நம்ம அந்த ஜெபத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ வரவங்க வரட்டும்னு சொல்லிட்டு 4 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் அந்த ஜெபம் தொடர்ந்து நம்ம சபையில் நடந்துனே இருந்தது. ஆண்டு இது ஒரு பெரிய மிராக்கலாக நான் எதிர்பார்க்குற உண்மையாக. நான் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன் ஸ்டென்ட், ஆனால் நிறைய காஸ் டெத் ஆகும். ஆனால் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் அது ஒரு பெரிய மிராக்கலாக இது பண்ணி அம்மாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தது, அந்த டிஃபெப்லன்னு சொல்லுவாங்க, அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தது அந்த அடையாளம் அப்படியே இருக்கும் ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல. ஸோ அந்தளவுக்கு கரண்ட் அந்தளவுக்கு அவங்க உடம்புல வச்சதுனால தான் அவங்களுக்கு அந்த ஹார்ட் திருப்பியும் இது ஸ்டார்ட் பண்ணுச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு சிபிஆர் கொடுத்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அவங்க சுத்தமாக அவுட் ஆஃப் போயிட்டாங்க, அவங்க லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க டிஃபெப் பண்ணாங்க. டிஃபெப் பண்ணினே இருந்தபோது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த எலக்ட்ரிக் ஷாக் அவங்க அந்தளவுக்கு கொடுத்தது. அதோட வலி இப்போ அவங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அன்கான்ஷியஸில் அவங்களுக்கு அந்த வலி தெரியல, இப்போ அவங்களுக்கு அந்த மேல் வலி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஷாக் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த உயிர் போயிட்டு ஆண்டவர் அந்த உயிர் திருப்பியும் கொடுத்துருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டு எந்த நோக்கத்தோடு அவங்களுக்கு இந்த உயிர் கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ இந்த ஊழியத்திற்காக இன்னும் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த ஊழியம் அப்பாவும் அம்மாவும். ஸோ இந்த ஊழியம் ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் சத்ரு ஒரு நிமிஷம் கூட இந்த ஊழியத்தை தடை செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டு அவங்களை இந்த நாளில் எழுப்பியிருக்காங்க. திருப்பியும் நீங்கள் அப்பா, எனக்கு இது ரொம்ப நாள் என்னோடய ஏவுதல் என்னென்னா, அப்பா நினச்ச இந்த ஊழியத்தை அவர் நினச்ச மாதிரி நம்மளால் முடியலைனாலும் அவங்க கூட இருந்து நம்மளால் இந்த ஊழியத்தை என்ன ஓரளவுக்கு நம்மளால் செய்ய முடியுமோ நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று நான் இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் இந்த எல்லாம் ப்ரேயர்லேயும் உங்களால் முடிந்த அளவுக்கு அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டு நான் எப்போ இந்த இடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டோட ப்ரெசன்ஸ் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வாங்க, உங்களுக்கு அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு நாள் ஜெபிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ இருக்குது, ஆனால் அதை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பலனை தருவார். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற நாளில் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே ஒவ்வொரு ஈவினிங்கும் ப்ரேயர் நடக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த ப்ரேயர் கண்டினியூஸாக நடக்கும். உங்களால் முடிஞ்சவங்க கண்டிப்பாக வாங்க, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா நம்ம யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் அவர். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பார்.